சிபிஐ ஆஃபீஸில் இருந்து அண்ணன் வந்து சென்னைக்கு வந்துட்டாங்க சரிங்களா. சிபிஐ விசாரணைக்காண்டி வந்து அண்ணன் டெல்லி போயிருந்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். இப்போ அண்ணன் வந்து சென்னைக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம விஜய் அண்ணன் தரப்புல இருந்துக்கிட்டு நான் பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் வரோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் சரின்னு சொல்லிட்டு பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் ஜனவரி 19ஆம் தேதி திருப்பியும் கூப்பிட்டுருக்காங்க, நெக்ஸ்ட் மண்டே சரிங்களா. ஆல்மோஸ்ட் எல்லா கேள்வியுமே கேட்டுட்டாங்க. ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படி எல்லாமே கேட்டாங்க சரிங்களா. அது மாதிரி அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது எதுக்கு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போனீங்க, இந்த ஊரை விட்டு ஏன் சென்னைக்கு போனீங்க அப்படின்னு வந்து ஆதவ் ப்ரோ குஷி ப்ரோட்ட வந்து கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி போலீஸ் தான் அங்கேருந்து போக சொன்னாங்க, கலெக்டர் தான் போக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து பழிய போட்டாங்க. அப்போ வந்து எவிடன்ஸ் கேட்கும்போது எவிடன்ஸ் இல்லை. இந்த விஜயன்கிட்ட கேட்கும்போது விஜயன் அந்த பதில் சொல்லலை, போலீஸ் போக சொன்னாங்க கலெக்டர் போக சொன்னாங்கன்ட்டு சொல்லலை. சொன்னால் எவிடன்ஸ் கேட்டிருப்பாங்க. அதனால வந்து என்னால் வந்து இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடக்கூடாது, அதனால அந்த இடத்த விட்டு நான் நகர்ந்து போனேன் அப்படின்னு வந்து அண்ணன் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதனால வந்து மத்தியானம் வந்து அண்ணன் வந்து லஞ்சு வேணான்னு சொல்லியிருக்காங்க. லஞ்சு நீங்கள் சாப்பிட்டே தான் ஆகணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு வெஜ்ஜி சாப்பாடை வந்து கொடுத்தாங்களாம். அது ஒரு நியூஸ் வந்து டிவி மீடியா சேனல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அது மாதிரி ஒரு 4-4:30 வந்து முடிஞ்சிருச்சான் சரிங்களா. கொஸ்டின்லாம் கேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் 2 மணி நேரம் வந்து ஒரு அறையில் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஒரு ரூமில் போட்டு அண்ணனை வந்து லாக் பண்ணிட்டாங்க. 2 மணி நேரம் கழிச்சு தான் வந்து ஓப்பன் பண்ணி சைன் வாங்கி வெளியே விட்டாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து அண்ணனை வந்து ரூமில் போட்டு லாக் பண்ணிட்டு அண்ணனோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அண்ணன் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காங்களா, கேள்விக்கு பதில் சொன்னதுக்கப்புறம் அண்ணனோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. அதுக்காண்டி தான் வந்து அண்ணனுக்கு மட்டும் இல்லை, சிபிஐ விசாரணைனாலே இந்த மாதிரி தான் இருக்குமா. அண்ணன் போகிறதுக்கு முன்னாடியே இப்படி தான் சொன்னாங்க. அண்ணன் வந்து சிபிஐ விசாரணைக்கு போகிறதுக்கு முன்னாடியே சிபிஐ விசாரணை இப்படி தான் இருக்கும், அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் அண்ணனையும் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இப்போ வந்து அண்ணன் சென்னைக்கு வந்துட்டாங்க. பொங்கல் ஃபெஸ்டிவல் எல்லாருமே வந்து நல்லா செலிப்ரேஷன் பண்ணுங்க சரிங்களா. கண்டிப்பாக ஜனநாயக படம் கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வந்து நமக்கு பாசிட்டிவாக வரும். நம்ம படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி சிபிஐ விசாரணைக்கு அண்ணன் போயிட்டு கண்டிப்பாக வந்து அதை ஃபேஸ் பண்ணிட்டு வருவாங்க. அண்ணனுக்கான சப்போர்ட்டை எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருங்க.